நாடு முழுவதும் நூற்றுக்கணக்கான இண்டிகோ விமானங்கள் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இன்றும் ரத்து செய்யப்படுவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. மும்பை விமான நிலையத்தில் 104 இண்டிகோ விமானங்கள் இன்று ரத்து செய்யப்படுகிறது. ஹைதராபாத் விமான நிலையத்தில் 92 இண்டிகோ விமானங்கள் இன்று ரத்து செய்யப்படுவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. கர்நாடகா கெம்பேகவுடா சர்வதேச விமான நிலையத்தில் 102 இண்டிகோ விமானங்கள் இன்று ரத்து செய்யப்படுகிறது. டெல்லி விமான நிலையத்தில் 225 இண்டிகோ விமானங்கள் இன்றும் ரத்து செய்யப்படுகிறது. நேற்று தினம் ரத்து செய்யப்பட்டு இருந்த நிலையில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இன்றும் ரத்து செய்யப்படுகிறது. இண்டிகோ விமானங்கள் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக 500க்கும் மேற்பட்ட விமானங்கள் இன்றும் ரத்து செய்யப்படுவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். விமான நிலையத்தில் பயணிகள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அறிவிப்பு வழங்கப்பட்டதா என்ற தகவல் தற்போது வெளியாக இருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கி கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். தற்போது விமான பயணிகளுக்கு இது தொடர்பான முன் அறிவிப்பு வழங்கப்பட்டதா? வேறு என்ன மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? என்ன தொழில்நுட்ப கோளாறு இண்டிகோ துறை என்ன விளக்கம் அளித்திருக்கிறது? நாட்டின் மிகப்பெரிய விமான நிறுவனங்களில் ஒன்றான இண்டிகோ தற்போது மிகப்பெரிய சிக்கலை சந்தித்து வருகிறது. கடந்த 3 நாட்களாகவே அந்த இண்டிகோ விமான நிறுவனத்தினுடைய பல்வேறு விமானங்கள் தொடர்ந்து ரத்து செய்யப்பட்டு வரும் நிலையில் இன்றைக்கு 4வது நாளாக இந்தியா முழுவதும் சுமார் 500 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. நேற்றைய தினம் சுமார் 550 விமானங்கள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் 4வது நாளாக சுமார் 500க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதில் டெல்லியில் மட்டும் 220க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த இண்டிகோ ஏன் தற்போது மிகப்பெரிய இந்த சிக்கலை சந்தித்து வருகிறது என்றால், ஒன்று பைலட் மற்றும் விமான ஊழியர்களுடைய பற்றாக்குறை, மற்றொன்று தொழில்நுட்ப கோளாறு. சில விமான ஊழியர்களுக்கான புதிய பணி மற்றும் கடமை விதிமுறைகள் நவம்பர் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்திருப்பதாகவும், இதன் காரணமாக ஏற்பட்டுள்ள சிக்கல் காரணமாக விமான ஊழியர்கள் தொடர்பாக மிகப்பெரிய ஒரு பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது.